الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين وعلى من تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد اللهم علمنا ما ينفعنا وانفعنا بما علمتنا وزدنا علما அளவற்றல்லாலும் நிகழ்ச்சி அன்புடையமாகிய அல்லாஹ்வின் திருநாமத்தால் கொண்டு ஆரம்பிக்கின்றேன். ஸலவாத்தும் ஸலாமும் பெருமானார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சஹாபாக்கள் மீதும் தாபிஈன்கள் தபி தாபிஈன்கள் அஇம்மாக்கள் முஹத்திஸீன்கள் மற்றும் எங்கள் அனைவர் மீது நிலவற்றுமாக. அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் நாம் ரமதானுடைய மாதத்தை இருந்து கொண்டிருக்கின்றோம். மற்றும் அல்லாஹ்வுடைய மாபெரும் அருள் நம் மீது நம்மை பாதுகாப்புடன் உடல் ஆரோக்கியத்துடன் இந்த ரமதானை பெறக்கூடியவர்களாக ஆக்கியிருக்கின்றான். ஆக இந்த ரமதானுடைய மாதத்தில் யார் யார் நோய்வாய்ப்பட்டு இருக்கின்றார்களோ, பாதிப்பு அடைந்திருக்கின்றார்களோ, அல்லாஹு தஆலா அவர்களை பூர்ண நிவாரணத்தை கொடுப்பானாக மற்றும் அவர்களுடைய பிரச்சனையை தீர்ப்பானாக. மற்றும் இந்த ரமதானை அடைந்தவர்களுக்கு அல்லாஹு தஆலா அவனுடைய அருளை என்றென்றும் நீடித்து வைப்பானாக. கணித்துக்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பாடம் அல்லமனி அல் உஷ்ருல் அஹீர். திருக்குர்ஆனுடைய கடைசி 3 ஜுஸ்கள் எனக்கு கற்றுக் கொடுத்தவை. இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய சூரத்துல் மும்தஹினா. சூரத்துல் மும்தஹினா எனக்கு என்ன கற்றுக் கொடுத்தது? அன்புக்குரியவர்களே, சூரத்துல் மும்தஹினா என்பது, மும்தஹினா என்றால் இம்திஹானிலிருந்து பரிசோதித்தல். இது 60வது சூறாவாக இருக்கின்றது. குர்ஆனில் மதனி சூறாவாக இருக்கின்றது. மதீனாவில் இறக்கப்பட்டது. 13 ஆயத்துகள் கொண்டதாக இருக்கின்றது. இந்த சூரத்துல் அஹ்ஸாபுக்கு பின்னால் இறக்கப்பட்ட சூரா என்று சொல்லப்படுகின்றது உலமாக்கள். ஆக வாருங்கள், இந்த சூரா நமக்கு என்னென்ன கற்றுக் கொடுக்கின்றது, நமக்கு என்னென்ன உபதேசம் செய்கின்றது. முதல் விஷயம் அன்புக்குரியவர்களே, இந்த சூரா ஆரம்பிக்கப்பட்டதே அல் வலா வல் பரா என்ற இந்த மஸ்அலாவை கொண்டுதான். அல் வலா என்று நாம் முன்கூட்டியே பார்த்தோம், நேசிப்பது, உற்ற நேசர்களாக ஆக்குவது. ஆக நாம் உற்ற நேசர்களாக ஆக்க வேண்டும் என்றால் அல்ல முஃமின்களுக்கு மட்டும்தான் நாம் ஆக முடியும். ஒட்டுமொத்த முஃமின்கள் நாம் அவர்களை நேசிக்க வேண்டும். அதே போல் வல் பரா என்பது நாம் தவிர்த்துக் கொள்வதும் விலகி இருப்பதும். அப்போ வல் பராஅத்து மினல் முஷ்ரிகீன், இணை வைக்கக்கூடியவர்களும் இந்த இணை வைக்கக்கூடிய விஷயத்தை விட்டும் இணை வைப்பாளர்களிலும் நாம விலகி இருக்க வேண்டும். இதுதான் அடிப்படையான ஒரு அம்சமாக இருக்கின்றது அல்லாஹுடைய மஹப்பாவை பெறுவதற்கும். அல்லாஹு தஆலாவை நேசிக்கக்கூடியவரை நாம் நேசிக்க வேண்டும். அல்லாஹு மற்றும் அவருடைய தூதரை நேசிக்கக்கூடியவர்களை நாம் நேசிப்போம். அல்லாஹையும் அவருடைய தூதரையும் பகைத்துக் கொள்ளக்கூடியவர்கள், எதிரியாக இருக்கக்கூடியவர்கள், விரோதத்தை வைக்கக்கூடியவர்களுடைய தொடர்பை நாம் வைத்துக் கொள்ள மாட்டோம். அவர்களையும் நாம் விரோதியாக தான் நாம் கருதுவோம். முதலில் இந்த ஆயத் அல்லாஹு தஆலா இதை குறிப்பிட்டு இங்கு கூறியிருக்கின்றான், நீங்கள் முஃமின்களை மட்டும் உற்ற நேசர்களாக நீங்கள் ஆக்கிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறினார். ஆக முதல் விஷயம் நமக்கு கற்றுக் கொடுத்தது, நம்முடைய நெருக்கமாக இருக்கக்கூடியது முஃமின்கள், ஈமான் உள்ளவர்கள். அல்லாஹு தஆலா அவர்களை நேசிக்கக்கூடியவர்களை நாம் நேசிக்க வேண்டும். இந்த மார்க்கத்தை நேசிக்கக்கூடியவர்களை நாம் நேசிக்க வேண்டும். இந்த மார்க்கத்தையும் அல்லாஹையும் அவருடைய தூதரையும் நிராகரிக்கக்கூடியவரையும் வெறுக்கக்கூடியவரையும் நாம் வெறுக்க வேண்டும். அடுத்ததாக கற்றுக் கொடுப்பது, இந்த குர்ஆன் சூரத்துல் மும்தஹினாவுடைய 2வது ஆயத்து நமக்கு கற்றுக் கொடுப்பது, இஸ்லாத்துக்கு எதிரியாக இருக்கக்கூடிய மற்றும் இஸ்லாத்திற்கு எதிராக சூழ்ச்சி செய்யக்கூடியவர்கள், விரோதிகள், இவர்களுடைய என்ன லட்சியம் என்றால் எங்களை வழிகெடுக்க வேண்டும்,
எதுவரை என்றால் அவர்கள் எப்படி அல்லாஹ்வை நிராகரிக்கின்றார்களோ அதே போல நாம் செய்தால்தான் அவர்களுக்கு நிம்மதி அவர்கள் பெறுவார்கள். அதைதான் அல்லாஹ் கூறுகின்றார், வத்து லவ் தக்ஃபுரூன், அவர்கள் விரும்புவது அனைத்துமே என்ன, நீங்கள் குஃப்ரு செய்ய வேண்டும், நீங்கள் அல்லாஹ்வை நிராகரிக்க வேண்டும், எப்படி நாம் அல்லாஹ்வை நிராகரிக்கின்றோமோ என்ற. ஆக இஸ்லாத்திற்கு எதிரியுடைய அவருடைய லட்சியம் என்பது அவருடைய ஒரு சூழ்ச்சி என்பதே அவர்களையும் நம்மையும் அவர்களைப் போல ஆக்குவதுதான். ஆக இந்த விஷயத்தை நினைவு கொள்ள வேண்டும். அதே போல மூன்றாவது விஷயம் நமக்கு கற்றுக் கொடுப்பது, இந்த சூரா தாவா பணியிலும் சரி, மக்களுக்கு சத்தியத்தை எத்தி வைப்பதிலும் சரி, நமக்கு ஒரு எடுத்துக்காட்டு இருக்கின்றது. நமக்கு ஒரு முன்மாதிரி இருக்கின்றார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹு தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை ஒட்டுமொத்த முஃமின்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக வைத்திருக்கின்றான். மறுமை நாள் வரை நிறைய அம்சங்களில் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை நாம் ஒரு முன்மாதிரியாகவும் எடுத்துக்காட்டாக வைக்கக்கூடியதாக அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கின்றான். அதில் மிகவும் முக்கியமானது அல் வலா வல் பரா என்ற சொல்லக்கூடிய இந்த விஷயம். அல் வலா லி அஹ்லி தௌஹீத், தௌஹீதை ஏற்றுக்கொண்டவர்களையும் ஈமானை ஏற்றுக்கொண்டவர்களையும் நேசிப்பதும், வல் பராஅத்து மின் அதாஇஹி, முஃமின்களுக்கு எதிரியாக இருக்கக்கூடியவர்களிலிருந்து விலகி இருப்பதும், இது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நமக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்கின்றார்கள். ஆக நாம் நம்முடைய வாழ்க்கையை கொண்டு நாம் நம்மை முன்மாதிரியாக ஆக்க வேண்டும். ஏனென்றால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை உடைய வாழ்க்கையை நமக்கு முன்மாதிரியாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் காட்டி தந்திருக்கின்றான் என்றால், நாமும் அவருடைய வாழ்க்கையை பற்றி பிடித்துக் கொண்டு அவர்களை நாம் முன்மாதிரியாக ஆக்கிக்கொண்டு நாம் வரக்கூடிய சமுதாயத்திற்கு, நம்முடைய குழந்தைகளுக்கு, நம்முடைய குடும்பத்தினருக்கு, நம்முடைய பரம்பரைக்கு, நம்முடைய மஹல்லாவுக்கு, நம்முடைய நாட்டிற்கு, இந்த உலகத்திற்கு நாம் ஒரு எடுத்துக்காட்டாக மற்றும் முன்மாதிரியாக ஆக வேண்டும். ஏனென்றால் முன்மாதிரி என்பது அன்புக்குரியவர்களே ஒரு ரோல் மாடல் மற்றும் ஐடியல் என்பது இது காலங்காலமாக இது இருக்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆக நாம் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை முன்மாதிரியாக எடுத்துக்கொண்டு, குறிப்பாக தாவா சம்பந்தப்பட்ட விஷயத்திலும், ஏனென்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் அவர்களை தான் முன்மாதிரியாக எடுத்துக்கொண்டார்கள். அது அவர்களுக்கு கட்டளையிடப்பட்டுள்ளது. நான்காவது விஷயம், ஒரு முஸ்லிம் மகன் தன்னுடைய தந்தை காஃபிராக இருந்தால், ஒரு முஸ்லிம் மகன் அவருடைய தந்தை காஃபிராக இருந்தால் அவர்களிடம் நல்ல முறையில் பழகுவதற்கு மார்க்கம் தடுக்கவில்லை. மாறாக நம்மை வலியுறுத்துகின்றது. உன்னுடைய தந்தை அல்லது உன்னுடைய பெற்றோர்கள் அல்லது உன்னுடைய உறவினர்கள் காஃபிராக இருந்தால், அல்லாஹ்வை நிராகரிக்கக்கூடியவர்களாக இருந்தால், அவர்களிடம் நீங்கள் நல்ல முறையாக நீங்கள் பழகுங்கள். அது எந்த ஒரு தடுப்பும் கிடையாது, எந்த ஒரு தடையும் கிடையாது. யாருக்கு தடை? யாரு அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் பகைவர்களாக ஆக்கிக் கொண்டார்களோ, எதிரி மற்றும் விரோதத்தை ஆக்கிக் கொண்டார்களோ, அவர்களுக்கு தான் நாம விலகி இருக்க வேண்டும். அவர்களுடைய நாம் நேசர்களாக நாம் ஆக்கக்கூடாது. ஆனால் பொதுவாக ஒரு மகன் முஸ்லிமாக இருந்து தந்தை அல்லது தாய் காஃபிராக இருக்கும் பொழுது, இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத நிலையில் இருக்கும் பொழுது, அவர்களுடன் பணிவுடன் நடந்து கொள்வதும், அவர்களை பராமரிப்பு செய்வதும், அவர்களுக்கு தேவையை நாம் பூர்த்தி செய்வதும் என்பது மார்க்கம் நமக்கு வலியுறுத்துகின்றது. இப்படி இருக்கும் பொழுது, எப்படி ஒரு முஸ்லிம் மகன் தன்னுடைய தந்தை முஸ்லிமாக இருந்த நிலையில் அவர் ஏதோ ஒரு சில காரணத்தினால் அல்லது சில அமல்களை விடுகின்றார் என்றால், அவருடைய பகைமையும் அல்லது அவரை வெறுப்பது என்பது இது முற்றிலும் முரணாக இருக்கின்றது. சூரத்துல் மும்தஹினாவுடைய 4வது ஆயத்தை நாம் படிக்க வேண்டும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய தந்தையை மார்க்கத்தின் பக்கம் அழைத்தார்கள். கடைசியாக அவருடைய தந்தை, உன்னை கல்லால் எறிந்தே நான் அழித்து விடுவேன் என்று சொல்லும் பொழுது, கடைசியாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கூறக்கூடிய வார்த்தை என்ன? இல்லா கௌல இப்ராஹிம் அலி அபீஹி லஅஸ்தக்ஃபிரன்ன லக. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய தந்தைக்கு சொன்ன வார்த்தை என்ன? நான் உங்களுக்காக பாவ மன்னிப்பு தேடுவேன். சுப்ஹானல்லாஹ், ஒரு காஃபிருக்கு தன்னுடைய மகன் இஸ்திக்ஃபார் செய்வார் என்று அவர் கேட்கின்றார் என்றால், ஒரு முஸ்லிம் தந்தையாக இருக்கக்கூடியவர்
அவர் முஸ்லிம் இந்த இஸ்லாத்தில் உறுதியாக இல்லை, ஏதோ அவரிடம் சில தவறுகள் இருக்கின்றது, ஏதோ அவர்கள் சில விஷயத்தை செய்வதில்லை என்பதற்காக அவருடைய உறவை துண்டித்துக் கொள்வது என்பது இது மார்க்கம் தடுக்கின்றது. ஆக ஒரு காஃபிர் தந்தைக்கே நீங்கள் நல்ல முறையில் பழகுங்கள் என்று சொல்லும் பொழுது, முஸ்லிமாக இருக்கக்கூடிய பெற்றோர்கள் அவர்கள் சில விஷயத்தை அறியாமையினால் செய்கின்றார் என்றால் அவர்களிடம் நாம் நல்ல முறையால் பழக வேண்டும். மென்மையாகவும் நாம் சிறப்பான முறையில் அவர்களுக்கு இந்த விஷயத்தை எடுத்து வைக்க வேண்டும். அடுத்ததாக நாம் இந்த சூரத்துல் மும்தஹினாவில் பெறக்கூடிய பாடம், சூரத்துல் மும்தஹினாவுடைய 5வது ஆயத்தில் ரப்பனா லா தஜஅல்னா ஃபித்னதன் லில்லதீன கஃபரு, எங்களுடைய இரட்சகனே நிராகரிப்பாளர்களுக்கு எங்களை கொண்டு நீ சோதித்து விடாதே, எங்களை ஒரு சோதனை களமாக சோதனை பொருளாக நீ நிராகரிக்கக்கூடியவர்களையும் காஃபிர்களுக்கு நீ ஆக்கிக் கொள்ளாது என்று கேட்கக்கூடிய துவாவாக இருக்கின்றது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்கக்கூடிய துவா. அப்போ இந்த ஆயத்தை நமக்கு கற்றுக் கொடுப்பது என்ன? எந்த காரணத்தை கொண்டும் எங்களுடைய பழக்க வழக்கத்தினால் எங்களுடைய நடைமுறையினால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இஸ்லாத்தில் வராத போல ஆக்கக்கூடாது. நம்முடைய தவறுகளினாலும் நம்முடைய நடைமுறைகள் நம்முடைய பழக்க வழக்கங்களினால் முஸ்லிம் அல்லாதவருடைய மனசுல இஸ்லாத்தை பற்றி தவறான ஒரு அபிப்பிராயம் வந்துவிடக்கூடாது. ஏனென்றால் சிலர் தன்னுடைய பழக்க வழக்கத்தினால் இஸ்லாத்தையே அவர்கள் பாதிப்பை ஏற்படுத்துகின்றார்கள். மக்கள் இஸ்லாத்தை தெரியாதவர்கள் என்ன நினைக்கின்றார்கள்? இஸ்லாம் இதுதான் கற்றுத் தருகின்றது என்று 1-2 சில முஸ்லிம்கள் செய்வதனால் அவர்கள் எண்ணுகின்றார்கள். ஆக அல்லாஹு தஆலா இதையே ஒரு சோதனையாக ஆக்கிவிடுவான் அவர்களுக்கு. அதனால் தான் நாம் இந்த துவாவை கேட்கக்கூடிய ரப்பனா லா தஜஅல்னா ஃபித்னதன் லில்லதீன கஃபரு, யா அல்லாஹ் எங்களை நீ சோதனை ஒரு பொருளாக ஆக்கிவிடாதே நிராகரிக்கக்கூடியவர்களுக்கு. அப்போ எங்களை பார்த்து அவர்கள் இஸ்லாத்தை அறிந்து கொள்கின்றார்கள், ஓஹோ இஸ்லாம் இதுதானா என்று. அப்ப அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படாது. அதே போல இந்த சூறாவில் நாம் அறிந்து கொள்ளக்கூடிய மற்றும் பெறக்கூடிய படிப்பினை, இந்த மார்க்கம் ஒரு நீதியை நிலைநாட்டக்கூடிய ஒரு மார்க்கமாக இருக்கின்றது. நம்முடைய இந்த இஸ்லாம் என்ற மார்க்கம் நீதியை நிலைநாட்டக்கூடியதாக இருக்கின்றது மற்றும் உரிமையாளர்களுக்கு உரிமை கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றது. அப்படி இருக்கும் பொழுது இந்த மார்க்கம் இறை நிராகரிப்பாளர்களிடம் 2 பிரிவுகளாக பிரிக்கின்றது. குஃபார்களையும் காஃபிர்களையும் அல்லாஹ்வை நிராகரித்தவர்களை 2 விதமாக பிரிக்கின்றது இந்த மார்க்கம். ஒன்று அல்லாஹுடைய பகைமையையும் அல்லாஹுடைய விரோதத்தையும் இருக்கக்கூடியவர்கள், அல்லாஹையும் அவனுடைய மார்க்கத்தையும் வெறுக்கக்கூடியவர்கள், அதற்கு எதிராக சூழ்ச்சி தீட்டக்கூடியவர்கள். இவர்களிடம் நீங்கள் தொடர்பு கொள்ளாதீர்கள், இவர்களை நீங்கள் நேசர்களாக ஆக்கிக் கொள்ளாதீர்கள், அவருடைய தொடர்பே உங்களுக்கு வேண்டாம் என்று தடுக்கின்றது. அதே நிலையில் சில நேர்மையை விரும்பக்கூடியவர்கள், அமைதியை விரும்பக்கூடிய இறைநிராகரிப்பாளர்களும் காஃபிர்களும் அவர்கள் உங்கள் நல்ல முறையில் பழகும் என்றால் நீங்கள் நல்ல முறையாக நீங்கள் அவர்களிடம் பழகுங்கள் என்று நமக்கு இங்கே வலியுறுத்துகின்றது. ஆக இந்த விஷயத்தில் இந்த சூறாவில் நமக்கு கற்றுக்கூறக்கூடிய விஷயம், அல்லாஹு தஆலா இந்த மார்க்கத்தில் 2 விதமாக இறை நிராகரிப்பாளர்களை பிரித்திருக்கின்றான். ஒன்று இந்த மார்க்கத்தை அழிக்க வேண்டும் மற்றும் அல்லாஹ் மற்றும் அவருடைய தூதரையும் முஸ்லிம்களுக்கு எதிரியாக இருக்கக்கூடியவர்களிடம் நீங்கள் தொடர்பு கொள்ளாதீர்கள், நீங்கள் விலகியிருங்கள். அதே நிலையில் உங்களுடைய அண்டை வீட்டினர்கள், உங்களுடைய தெரிந்தவர்கள் மற்றும் உங்களுடைய உறவினர்களில் சிலர் அவர்கள் உங்களுக்கு நலனை நாடுகின்றார்கள், உங்களிடம் நல்ல முறையில் பழகுகின்றார்கள் என்றால் நீங்கள் அவர்களிடம் நலனை நீங்கள் நாடுங்கள் என்று நமக்கு கற்றுக் கொடுக்கின்றது. அதே போல கடைசியாக இந்த சூரா நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய விஷயம், ஒப்பந்தம் என்பது அன்புக்குரியவர்களே மார்க்கத்தில் மகத்தான ஒரு விஷயமாக இருக்கின்றது. உடன்படிக்கை ஒப்பந்தம் செய்வது என்பது அந்த ஒப்பந்தம்
மார்க்கம் வலியுறுத்தியிருக்கின்றது. அது அல்லாஹும் அடியானுக்கு இடையே இருக்கக்கூடிய ஒப்பந்தமாக இருக்கட்டும், அல்லாஹு தாலாவுடைய கடமைகளை பூர்த்தி செய்வதும், அல்லாஹ் நம் மீது கடமையாக்கிய விஷயத்தை நாம் அதை செய்து காட்டுவதும், இதுவும் ஒரு ஒப்பந்தமாக இருக்கின்றது, உடன்படிக்கையாக இருக்கின்றது. அதே போல மனிதர்களுக்கு இடையே ஏற்படக்கூடிய ஒப்பந்தமும், அதற்கு ஏற்படக்கூடிய அவர்களுக்கு இடையே ஏற்படக்கூடிய இந்த உடன்படிக்கையும், இதையும் நாம் பேணி காக்க வேண்டும் என்று நமக்கு கற்றுக் கொடுக்கின்றது. கடைசியாக இந்த சூரா ஆரம்பிக்கப்பட்டது அல் வலா வல் பரா என்று சொல்லக்கூடிய நேசம் என்பதும் அல்லாஹ் மற்றும் பகைமை என்பது இஸ்லாத்தில் அடிப்படையில் தான் இருக்க வேண்டும் என்று இந்த சூரா கடைசியாக இதையும் முடிக்கின்றது. இப்போ ஆரம்பித்ததும் அல் வலா வல் பரா என்ற மஸ்அலாவை கொண்டு முஃமின்களை மட்டும் நாம் நேசிக்க வேண்டும், முஃமின்களை மட்டும் நாம் உற்ற நேசர்களாக ஆக்க வேண்டும். அதே போல அல்லாஹ்வையும் அவருடைய தூதரையும் அவருடைய மார்க்கத்தையும் விரோதமாக வைத்துக் கொண்டவர்கள், அவர்கள் எதிரியாக இருக்கக்கூடியவர்களை நீங்கள் விலகி இருங்கள் என்று இந்த சூரா கடைசியாக இது முடிக்கின்றது. அப்போ அல் வலா வல் பரா என்று சொல்லக்கூடிய விஷயம் மார்க்கத்தில் மிக வலியுறுத்தப்பட்டதாக இருக்கின்றது. அடுத்ததாக சூரத்து சஃப். சூரத்து சஃப் நமக்கு கற்றுக் கொடுத்தது என்ன? சூரத்து சஃப் அன்புக்குரியவர்களே, சஃப் என்பது அணிவகுப்பு. நாம் பொதுவாக தொழுகையிலே சஃப்பை சீர்படுத்திக் கொள்ளுங்கள் என்று கூறுகின்றோம். அப்போ அணிவகுப்பு. இந்த சூரத்து சஃப் 61வது சூறாவும் மதீனாவில் இறக்கப்பட்ட சூரா 14 ஆயத்தை கொண்டதாக இருக்கின்றது. இந்த சூரா நமக்கு கற்றுக் கொடுத்த விஷயம், முதல் விஷயம், கபுர மக்தன் இன்தல்லாஹி அன் தகூலு மா லா தஃஅலூன், நீங்கள் சொல்லக்கூடிய விஷயத்தை செய்யாமல் இருப்பது என்பது இது அல்லாஹ்வுக்கு மிகவும் அல்லாஹ்வுக்கு கோபத்தை உண்டாக்கக்கூடியதாக இருக்கின்றது. அப்போ இந்த ஆயத்து நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய விஷயம் என்ன? நாம் சொல்லக்கூடிய வார்த்தையை செய்ய வேண்டும், சொல்லக்கூடிய விஷயத்தை நாம் செய்ய வேண்டும். நாம் சொல்வது மக்களுக்கு உபதேசம் செய்கின்றோம், மக்களுக்கு நாம நேர்வழிக்கு நாம் அவர்களுக்கு தெரியப்படுத்துகின்றோம். ஆனால் அதை நாம் செய்யவில்லை, அதை நாம் அமல்படுத்தவில்லை என்றால் இப்படிப்பட்ட நிலை அல்லாஹுடைய தண்டனைக்கு ஆளாக்கக்கூடிய ஒரு நிலையாக இருக்கும். அல்லாஹுடைய தண்டனைக்கு ஆளாக்கக்கூடிய நிலைமை எது? சொல்லக்கூடிய விஷயத்தை செய்வது கிடையாது. அது எல்லா நிலையில் இருக்கட்டும், மார்க்க விஷயங்களாக இருக்கட்டும், மற்ற உலக விஷயங்களாக இருக்கட்டும், அல்லாஹ் இதை வெறுக்கின்றான். ஆக அல்லாஹுடைய கோபம் என்பது சுப்ஹானல்லாஹ், இது ஒரு மனிதனை அழித்து விடக்கூடியதாக இருக்கின்றது. இரண்டாவது, இந்த சூரா நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய விஷயம், சூரத்து ஸஃப்வுடைய 4வது ஆயத்தில் அல்லாஹு தஆலா முஃமின்களை ஒன்றாக இருக்குமாறு நமக்கு கற்றுக் கொடுக்கின்றான். இவர்கள் ஈயத்தால் வாக்கப்பட்ட கெட்டியான கட்டடத்தை போல் அணியில் நின்று அல்லாஹுடைய பாதையில் போரிடுகிறார்கள். அவர்களை நிச்சயமாக அல்லாஹ் நேசிக்கிறான். ஆக நாம் முஃமின்கள், இந்த சமுதாயம், முஃமின் சமுதாயம், இந்த முஸ்லிம் சமுதாயம் ஒன்றாக இருக்க வேண்டும், ஒன்றாக நாம இருக்க வேண்டும். இதுதான் மார்க்கம் நமக்கு வலியுறுத்துகின்றது. ஒன்றாக இருப்பதும், இஸ்திமாவாக இருப்பதும், சேர்ந்திருப்பதுதான் நமக்கு ஹைரும், நமக்கு நலனாக இருக்கின்றது. நாம தனித்தனியாக கூட்டமாக பிரிவதினால் இதனால் பிளவுகள் ஏற்படுகின்றது. நம்முடைய ஆற்றல் நம்முடைய கை வைத்து சென்றுவிடும். பிறகு எதிரிகள் நம்மை அழிக்க வேண்டும் என்றால் இலகுவாக அழித்து விடுவார்கள். ஆகையால் தான் இங்கு நமக்கு சொல்லப்படக்கூடிய விஷயம், என்ன நிலையில் இருக்கட்டும், இஸ்லாத்துடன் முஸ்லிம்களுடன் ஒன்றாக இருக்க வேண்டும், ஜமாத்துடன் நாம சேர்ந்து இருக்க வேண்டும் என்றுதான் இங்கு நமக்கு வலியுறுத்துகின்றது. எதுவரை நாம் சேர்ந்திருப்போமோ எவராலும் நம்மை பிரிக்க முடியாது. நாம் எப்பொழுது பிரிந்து விடுவோமோ மனிதர்கள் நம்மை அழிப்பதில், அவர்களுக்கு குறிப்பாக எதிரிகள் இந்த இஸ்லாத்தை அழிக்குவதற்காக மும்முரமாக இருக்கக்கூடிய எதிரிகளுக்கு நாமே வழிவகுக்கக்கூடியவர்களாக ஆகிவிடுவோம். இந்த விஷயத்தை நாம் நினைவு கொள்ள வேண்டும். சேர்ந்து இருப்பதும், ஜமாத்துடன் இருப்பதும், எந்த விஷயத்திலும் நாம சேர்ந்து இருக்க வேண்டும். மூன்றாவது விஷயம், இந்த சூறாவை நாம் படிக்கும் பொழுது பனி இஸ்ராயல்கள் தன்னுடைய நபிமார்களுக்கு என்னென்ன பிரச்சனைகளை ஏற்படுத்தினார்களோ,
எச்சரிக்கைகளையும் சிரமத்தையும் கொடுத்தார்களோ இதை அறிந்து கொண்டு சஹாபாக்களுடைய வாழ்க்கையை நாம் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது சுப்ஹானல்லாஹ், சஹாபாக்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை தன்னுடைய கண்களில் வைத்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் அவர்கள் பின்பற்றக்கூடியவர்களாக இருந்தார்கள். சிறிய ஒரு தன்னுடைய நாவால சிறிய ஒரு வார்த்தையை கொண்டும் அவர்களை புண்படுத்தாமல் அவர்கள் பார்த்து கொண்டார்கள். அப்போ சஹாபாக்களுடைய சிறப்பு எத்துணையாக இருக்கும் என்று நாம் அறிந்து கொள்ளலாம். நபிமார்களுடைய அம்பியாக்கள், இஸ்ராயல்களுடைய பனு இஸ்ராயலில் வரப்பட்ட அனைத்து நபிமார்களையும் பார்க்கும் பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய நிலைமை பார்த்துக் கொள்ளுங்கள், ஹாரூன் அலைஹிஸ்ஸலாமுடைய நிலைமை பார்த்துக் கொள்ளுங்கள், ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய நிலைமை பார்த்துக் கொள்ளுங்கள், அதற்கு முன்னால் வந்த நபிமார்களுடைய நிலைமை பார்த்துக் கொள்ளுங்கள். அந்த பனு இஸ்ராயலியர்கள் தன்னுடைய நபிமார்களை அவர்கள் சிரமத்திற்குள்ளாக்கினார்கள். சில நபிமார்களை கொன்று குவித்தார்கள். ஆனால் சஹாபாக்களோ சுப்ஹானல்லாஹ், அவர்கள் சின்ன ஒரு தவறையும் செய்வதை கொண்டு மற்றும் நபிக்கு ஒரு சிரமத்தை ஏற்படுத்துவதை கொண்டு அவர்கள் அஞ்சிக் கொண்டிருந்தார்கள். இப்படிப்பட்ட ஒரு சஹாபாக்கள் சுப்ஹானல்லாஹ், இவர்களை கண்ணியப்படுத்துவதும் இவர்களை நாம் நேசிப்பதும் அவர்களுடைய பண்புகள் நாம் பெறக்கூடியவர்களாக ஆகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை தன்னுடைய கண்களில் வைத்தவர்கள், அவர்களை நேசிப்போம் என்றால் நமக்கு இந்த மார்க்கத்துடைய நேசம் வரும், நமக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய நேசம் நமக்கு கிடைக்கும். அதே போல இந்த சூரா நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய விஷயம், இஸ்லாத்திற்கு எதிராக இருக்கக்கூடிய பகைவர்கள் இந்த இஸ்லாத்தை அழிக்க வேண்டும், இந்த இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய இந்த ஒளியை அணைத்து விட வேண்டும் என்று அவர்கள் மும்முரமாக முயற்சி செய்கின்றார்கள். ஆனால் அல்லாஹோ அவனுடைய இந்த ஒளியை, இஸ்லாம் என்ற இந்த மார்க்கத்தை அவன் உயர்த்தே தீருவான், அந்த ஒளியை அவன் பிரகாசித்தே தீருவான் என்ற நிலையில் அல்லாஹு தஆலா இருக்கின்றான் என்றால், இந்த மார்க்கத்தை ஒளிமயமாக்குவதற்காக நாம் என்ன முயற்சி செய்தோம் என்று இந்த சூரா நம்மிடம் கேள்வியை எழுப்புகின்றது. அல்லாஹு தஆலா தன்னுடைய நூரையும் தன்னுடைய இந்த மார்க்கத்தையும் ஒளிமயமாக ஆக்குவதற்கு அவன் ஆக்கியே தீருவான் என்று அல்லாஹ் கூறும் பொழுது, மற்றும் இஸ்லாத்திற்கு எதிரியாக இருக்கக்கூடியவர்கள் இந்த இஸ்லாத்தை அழித்தே தீருவோம், இந்த இஸ்லாத்துடைய ஒளியை நாம அணைத்தே தீருவோம் என்று இருக்கும் பொழுது, இங்கு நமக்கு கேள்வி எழுப்புகின்றது இந்த சூரா, உன்னுடைய முயற்சி என்னவாக இருக்கின்றது? இந்த ஒளியை பிரகாசிப்பதற்காகவும் இந்த ஒளியை மக்களிடம் கொண்டு செல்வதற்காகவும் உன்னால் நீ என்ன முயற்சி செய்தாய்? நீ இந்த அணையக்கூடிய விளக்கை நீ பாதுகாத்தாயா என்று கேள்வி எழுப்புகின்றது இந்த சூரா நம்மிடம். அதே போல இந்த சூரா நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய விஷயம், தாவா பணி என்பது, மார்க்க விஷயத்தை எத்தி வைப்பது என்பது இதனுடைய அடிப்படை மற்றும் மிகவும் ஒரு முக்கியமான விஷயம். நபிமார்கள் எப்படி செய்தார்களோ அப்படி செய்வதுதான். நபிமார்கள் எப்படி செய்தார்களோ அப்படி செய்தால்தான் அன்புக்குரியவர்களே நாம் செய்த தாவா பணி பலனுள்ளதாகவும் இருக்கும், பயனுள்ளதாகவும் இருக்கும். இல்லை என்றால் நாம் பார்க்கின்றோம் எத்தனையோ மக்கள் அவர்கள் என்னென்ன வழிமுறைகளை அவர்கள் எடுத்து அதை கொண்டு அவர்கள் மார்க்கத்தை பரப்ப விரும்புகின்றார்கள், மக்களிடம் சேர்க்க விரும்புகின்றார்கள். ஆனால் அதனுடைய ரிசல்ட்டும் அதனுடைய ஃபாயிதாவும் நமக்கு சரியாக கிடைப்பது கிடையாது. ஆக நபிமார்களுடைய அம்பியாக்களுடைய வழிமுறையை கொண்டுதான் இந்த மார்க்கத்தை நாம மக்களிடம் கொண்டு செல்ல முடியும். அது என்ன? அல் இல்மு ஸஹீ, ஸஹீஹான கல்வி. ஸஹீஹான கல்வியும் அந்த கல்வியின் அடிப்படையில் அமலும், இந்த இரண்டு இருந்தால்தான் நாம் மார்க்கத்தை அழகிய முறையில் மக்களுக்கு எடுத்துரைக்க முடியும், அழகிய முறையில் மக்களுக்கு நாம் சொல்ல முடியும். அதே போல இந்த சூராவில் நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய விஷயம், இந்த சூராவில் அல்லாஹு தஆலா ஒரு வியாபாரத்தை பற்றி கூறியிருக்கின்றான். அந்த வியாபாரம் எப்படி என்றால், நரக நெருப்பு மற்றும் வேதனைக்குரிய அந்த தண்டனையிலிருந்து பாதுகாக்கக்கூடிய ஒரு வியாபாரமாக இருக்கின்றது. ஆக அன்புக்குரியவர்களே, வியாபாரம் என்பது நாம் அனைவரும் அறிவோம். பிசினஸ் என்பது நாம் ஒரு கேபிட்டல் போட்டு அதற்குரிய ப்ராஃபிட் நாம அடைவதற்கு முயற்சிப்போம், அதனால்தான் வியாபாரம் செய்வோம். அப்போ இந்த வியாபாரத்தை பற்றி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூறுகின்றான், இந்த வியாபாரம் உங்களை நரக நெருப்பிலிருந்து பாதுகாக்கும், நிரந்தரமாக
நிரந்தரமான அந்த அருக்குடை கொண்ட அந்த உலகத்திலும் அல்லாஹ் உங்களை இது கொண்டு செல்லும். ஆக இந்த வியாபாரத்திற்கு உங்களுடைய முயற்சியும் உங்களுடைய கலைப்பும் தேவை என்று நமக்கு இங்கு சொல்கின்றது. சூரத்து ஸஃப்புடைய 11வது ஆயத், துமினூன பில்லாஹி வ ரசூலிஹி வ துஜாஹிதூன ஃபீ ஸபீலில்லாஹி பி அம்வாலிஹிம் வ அன்ஃபுஸிஹிம். அல்லாஹ் மீது அது எப்படிப்பட்ட வியாபாரம் என்றால், அல்லாஹ் மீதும் அவருடைய தூதரின் மீது நம்பிக்கை கொண்டு பிறகு அவருடைய பாதையில் ஜிஹாத் செய்து தன்னுடைய செல்வத்தை கொண்டும் தன்னுடைய உயிரை கொண்டும் ஜிஹாத் செய்யக்கூடியவர்களுக்கு அவர்களுக்கு அல்லாஹு தஆலா சிறந்த வியாபாரம் செய்தார்கள் என்று அல்லாஹு தஆலா கூறுகின்றார். அப்போ இந்த சிறந்த வியாபாரத்திற்கு அல்லாஹு தஆலா கொடுக்கக்கூடிய கூலி சொர்க்கமாக இருக்கின்றது. நரகத்திலிருந்து விடுதலையும் சொர்க்கத்தில் நிரந்தரமான வாழ்க்கை. அப்போ இப்படிப்பட்ட ஒரு வியாபாரத்துடைய பலன் நாம் அடைய வேண்டும் என்றால் நாம் அதற்குரிய முதலீட்டு நாம் என்னவாக வைக்க வேண்டும்? அதனுடைய முதலீடும் அதனுடைய கேபிட்டலும் அவ்வளவுதான் இருக்கும், எவ்வளவு அதனுடைய ப்ராஃபிட் இருக்கும். ஆக இந்த சொர்க்கத்தை நாம் அடைய வேண்டும் என்றால் நாம் முயற்சி செய்ய வேண்டும். இதற்கு நாம் கடுமையான முயற்சி செய்தோம் என்றால்தான் நமக்கு அந்த சொர்க்கம் நமக்கு கிடைக்கும். அதற்கு பிறகு உலகத்தில் வெற்றி பெறக்கூடியவர்கள் எத்தனையோ விதத்தில் வெற்றி பெறுகின்றார்கள். ஆனால் அல்லாஹ் கூறக்கூடிய அல்லாஹ் வர்ணிக்கக்கூடிய வெற்றி என்பது அந்த மகத்தான வெற்றி யார் சொர்க்கத்தில் நுழைகின்றார்களோ சொர்க்கத்தில் நுழையக்கூடியவர்களுக்கு தான் ذَلِكَ الْفَوْزُ الْعَظِيمُ, அதுதான் மகத்தான வெற்றி என்று ரப்புல் ஆலமீன் கூறுகின்றான். ஆக இந்த மகத்தான விஷயத்தை அடைய வேண்டும் என்றால் நாம் முற்படுத்துவது அதுவும் மகத்தான ஒன்றுதான் இருக்க வேண்டும். ஆக நம்முடைய முயற்சியும் நம்முடைய மெஹனத்தும் நாம் இதை செய்தோம் என்றால், இந்த மார்க்கத்திற்காக நாம் முயற்சித்தோம் என்றால், நம்மை நாம் சீர்படுத்திக் கொண்டு இந்த மார்க்கத்தை நாம் மக்களிடம் எத்தி வைத்தோம் என்றால் அது நமக்கு மகத்தான ஒரு வெற்றியை நமக்கு தரும். அதற்கு பிறகு இந்த சூரா நமக்கு கற்றுத்தரக்கூடிய 14வது ஆயத்து, கடைசியான ஆயத்தில், யா அய்யுஹல்லதீன ஆமனூ கூனூ அன்சாருல்லாஹ், முஃமின்களே ஈமான் கொண்டவர்களே நீங்கள் அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்கு உதவியாளர்களாக இருங்கள். அப்போ இந்த ஆயத்து நமக்கு ஒவ்வொருவருக்கும் கற்றுக் கொடுக்கக்கூடிய விஷயம், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் இந்த மார்க்கத்திற்கு உதவியாளர்களாக இருப்பார்கள். இந்த மார்க்கத்திற்கு ஏதாவது ஒரு பாதிப்பு ஏற்படும் என்றால், ஏதாவது ஒரு சிரமம் ஏற்படும் என்றால் அவர்கள் உதவி செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஆக சஹாபாக்கள் சுப்ஹானல்லாஹ் இந்த மார்க்கத்திற்காக மார்க்க கல்வியை கற்று அவர்கள் தன்னுடைய இல்மை கொண்டும் தன்னுடைய செல்வத்தை கொண்டும் அவர்கள் இந்த மார்க்கத்தை பாதுகாத்தார்கள், உதவி புரிந்தார்கள். ஏனென்றால் நபிமார்களுடைய அந்த பனி இஸ்ராயேலுடைய சமுதாயம் பார்க்கும் பொழுது அவர்கள் இப்படி செய்யவில்லை. சஹாபாக்கள் முழுமையாக அவர்கள் முன்னே வந்து அவர்கள் உதவி செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஆக நாமும் இந்த மார்க்கத்திற்கு உதவி செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அல்லாஹு தஆலாவுடைய மார்க்கத்திற்கு யார் உதவியாக இருப்பார்களோ சுப்ஹானல்லாஹ், அல்லாஹு தஆலா அவர்களுக்கு மகத்தான ஒரு நன்மையையும் அஜரையும் கொடுக்கக்கூடியவனாக இருக்கின்றார். கடைசியாக இந்த ஆயத்தில் சொல்லக்கூடிய விஷயம், என்ன சிரமம் வந்தாலும் முஃமின்களுக்கு, என்ன பிரச்சனை என்ன சோதனை வந்தாலும் சரி முஃமின்களுக்கு கடைசி வெற்றி என்பதே அது முஃமின்களுக்கு மட்டும்தான் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த சூரத்து ஸஃப்புடைய 14வது ஆயத்தில் அல்லாஹ் தஆலா கூறுகின்றான். ஃபஅய்யதன அல்லதீன ஆமனூ அலா அதுவிஹிம் ஃபஅஸ்பஹூ ظاهرين, நாம் ஈமான் கொண்டவர்களை நாம் உதவி செய்தோம் அவர்களுடைய எதிரிகளுக்கு எதிராக. ஃபஅஸ்பஹூ ظاهرين, அவர்கள்தான் வெற்றி பெற்றவர்களாக இருந்தார்கள் என்று. ஆக அல்லாஹ்வுடைய உதவி யாருக்கு வேண்டுமோ, அல்லாஹ்வுடைய உதவி யார் விரும்புகின்றார்களோ தேடுகின்றார்களோ அவர்கள் அல்லாஹ் கூறிய வழியின் பிரகாரம் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளட்டும். அல்லாஹ்வுடைய உதவி என்றென்றும் கிடைத்து தீரும். எவ்வளவு சிரமங்கள் இந்த சமுதாயத்திற்கு ஏற்பட்டாலும், இந்த சமுதாயத்தை எவ்வளவு இழிவுபடுத்தினாலும், எவ்வளவு கொச்சைப்படுத்தினாலும், கடைசியாக இந்த சமுதாயத்தை அல்லாஹு தஆலா வெற்றியாளர்களாக தான் அல்லாஹு தஆலா ஆக்குகின்றான். அவர்களுடைய சூழ்ச்சி அல்லாஹு தஆலா எதிரியுடைய சூழ்ச்சி, எதிரிக்கு அல்லாஹு தஆலா திருப்பி விடுகின்றான். அதை நாம ஆங்காங்கே பார்த்து கொண்டு இருக்கின்றோம். ஆக எவ்வளவு சிரமம் இருந்தாலும் சரி அன்புக்குரியவர்களே, சோதனைகள் வரும்.
இந்த சோதனை ஈமானுடன் பிணையப்பட்ட விஷயமாக இருக்கின்றது. இந்த விஷயத்தை நாம் அஞ்சாமல் அல்லாஹு தஆலா நம்முடைய ஹயாத் இருக்கும் வரை இந்த மார்க்கத்தில் நாம் உறுதியாக இருக்க வேண்டும். அல்லாஹ்விடம் கேட்கக்கூடிய ஒரே துஆ, யா அல்லாஹ், இந்த மார்க்கத்தில் எனக்கு ஹயாத்தை கொடுத்தாய், இதே மார்க்கத்தில் எனக்கு மரணத்தையும் கொடுப்பாயாக நாம் என்று கேட்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, கண்டிப்பாக இந்த ஈமானுடைய பொக்கிஷம் என்பது, இந்த ஈமான் என்ற இந்த பொக்கிஷம் என்பது மகத்தான ஒன்றாக இருக்கின்றது. அல்லாஹு தஆலா நமக்கு நாம் கேட்காமலே அல்லாஹு தஆலா இந்த ஈமானுடைய பொக்கிஷத்தை கொடுத்தான். எப்படிப்பட்ட அந்த பொக்கிஷம் என்றால், சுப்ஹானல்லாஹ், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய தந்தைக்கு கேட்டார்கள், அல்லாஹு தஆலா நிராகரித்து விட்டான். நூ அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மகனுக்கு கேட்டார்கள், அல்லாஹு தஆலா நிராகரித்து விட்டான். நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய சாச்சாவுக்கு அவர்கள் கேட்டார்கள், அல்லாஹு தஆலா கொடுப்பதை அவன் நிராகரித்து விட்டான். ஆனால் நமக்கு அல்லாஹு தஆலா கேட்காமலே அல்லாஹு தஆலா இந்த ஈமானுடைய பாக்கியத்தையும் அல்லாஹு தஆலா இந்த ஈமானுடைய பொக்கிஷத்தை கொடுத்திருக்கின்றான் என்றால் அது மகத்தானதாக இருக்கின்றது. இந்த ஈமானை கொண்டுதான் நாம் வாழ வேண்டும், இந்த ஈமானை கொண்டுதான் நாம் மரணிக்க வேண்டும். இந்த விஷயத்தை நாம் முழுமையாக நினைவு கொள்ள வேண்டும். நமக்கு என்ன சிரமம் இருந்தாலும் சரி, நமக்கு எந்த விஷயம் கிடைக்காவிட்டாலும் சரி, நம்மிடம் ஈமான் என்ற மகத்தான ஒரு பொக்கிஷம் இருக்கின்றது. அதை நாம் நினைவு கொண்டு, அல்லாஹ் என் மீது கருணை பொழிந்திருக்கின்றான், அதற்காக தான் என்னை முஃமினாக ஆக்கினான் என்று அந்த விஷயத்தை நினைவு கொள்ளுங்கள். கண்டிப்பாக மறுமை நாளில் குஃபார்களும் அல்லாஹ்வை நிராகரித்தவர்களும் அவர்கள் விரும்பக்கூடிய விஷயம் என்ன? ரூபமா யவத்துல் லதீன கஃபரு லவ் கானூ முஸ்லிமீன். நாம் முஃமின்களாக முஸ்லிம்களாக இருந்தோமே என்றாலே நல்லா இருக்குமே அவர்கள் என்று அவர்கள் விரும்புவார்கள். ஆக அல்லாஹு தஆலா நமக்கு ஈமானுடைய வாக்கியத்தை கொடுத்திருக்கின்றான், அதில் நாம் உறுதியாக இருக்க வேண்டும். ஆக அன்புக்குரியவர்களே, இந்த இரண்டு இந்த சூறாக்களில் நாம் படித்த இந்த படிப்பினைகளை நாம் நம்முடைய வாழ்க்கையில் இதை நாம கொண்டு வர வேண்டும், இதை அமல்படுத்த வேண்டும். கண்டிப்பாக ஒவ்வொரு விஷயமும் இது நமக்கு ஒரு இந்த சூறாக்கள் நமக்கு கற்றுத்தரக்கூடியதாக இருக்கின்றது. நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு மகத்தான ஒரு உபதேசமாக இருக்கின்றது. அல்லாஹு தஆலா சொல்லக்கூடியவனுக்கும் கேட்கக்கூடிய அனைவர்களுக்கும் சொல்லக்கூடிய விஷயத்தை நாம் சிந்தித்து இதன் பிரகாரம் அமல்படுத்தக்கூடிய தௌஃபீக்கையும் பாக்கியத்தையும் அல்லாஹ் நமக்கு கொடுத்தருள்வானாக. வாஹிரு தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.